வணக்கம். அதின் விலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டாப்பிக்கை பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணலான்னு இருக்கேன். நான் குறிப்பாக எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழினா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியோட வளர்ப்பு எப்படி இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவில் எப்படி இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே நாட்டுக்கோழி தானே அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருவோம். இது பண்ணைக்குள்ள மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இல்லை பிராய்லருக்குள்ள கிராஸ் இருக்குது சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது காடுகள் வாழ்கிற ஒரு இனம் இருக்குது, ஒரு இனம் இருந்திருக்கு. அந்த இனத்துலேருந்து வழித்தோன்றல் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா நாட்டுக்கோழியுமே. பெரிய அளவில் அதுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கான வரலாறுகள் நிறையாவே இருக்குது. ஆனால் நம்ம அது இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான தரவுகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் தயார்படுத்திட்டு இருக்கேன் நான். அதுக்கான தரவுகள் மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சார்ந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அளவில் இருக்கிற நாட்டுக்கோழிகளை மொத்தமாக பார்த்துடலாம். அதாவது சராசரியாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 20 வகையான இனங்கள் இருக்குதுங்க. உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுதான் ஆசியாவிலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு நாட்டுக்கோழி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில் மட்டும்தான். அதாவது உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷனில், அதாவது நாட்டுக்கோழி இனங்கள்லேயே பார்த்திங்கன்னா வெறும் 4-5% மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதாவது பாரம்பரிய இனமாக மரபு இனமாக இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா கலப்பினம் தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வகையான மரபின நாட்டுக்கோழிகள் இருக்குது. ஸோ அந்த 20 வகையான நாட்டுக்கோழிகள்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேரியேஷன் வரும். நம்ம இருக்க தென் மாநிலங்கள் இருக்கிறோம். அப்போ தென் மாநிலங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அதாவது அசீல் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கடக்நாத் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிச்சேரின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இன்னும் அதாவது பெயர்கள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புரியாத அளவில் பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு வகைகள் இருக்குது. அதுக்குள்ளே இன்டெப்த்தாக நம்ம போகிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அது பெருசாக உங்களுக்கு பயன் கொடுக்காது. நம்ம தென் மாநிலங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட், அதாவது எடையும் சரி முட்டை திறனும் சரி அதிகமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட அளவில் பார்க்க போகிறோம். அது போக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவுக்கு வந்துக்கலாம். தமிழ்நாடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான பிரிவுகள் இருக்குது. அதாவது அசில் கிராஸ் தான் பார்த்திங்கன்னா மெயினான ஒரு பிரிவு. அதாவது அசீல் அப்படிங்கிற ஒரு மரபினம் இருக்குது. அந்த மரபினத்தை பற்றி நம்ம தனியாகவே இன்னொரு வீடியோ பண்ணணும். ஏன்னா அந்த மரபினங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கில் உள்ள போயிட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது இந்த அசீல் கிராஸ் இருக்குது, அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா பல விதமான வெரைட்டிஸ் வருது. இந்த அசீல் கிராஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிராஜா இருக்குது, வனராஜா இருக்குது, கிராமப்பிரியா இருக்குது, அப்புறம் உங்களுக்கு தெளிச்சேரின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதாவது உங்களுக்கு மொட்டை கழுத்துக்குள்ளே சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான இனங்கள் தான். இந்த இனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கலப்பினத்துலேருந்து தான் வந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதை சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கும்போது தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். இதை சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, தாராளமாக சாப்பிட்லாம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ரெவல்யூஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அதாவது இந்தியான்னு இல்லை, உலக பொருளாதார வளர்ச்சி அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா மீட்டுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது முட்டைக்குன்னு தனியாக எனக்கு வேணும், அதே சமயத்தில் கறிகளுக்குன்னு தனியாக வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜென்ரலாக இருக்கிற இனங்கள், அதாவது மரபினத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமை பார்த்திங்கன்னா நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது. அதுக்காக பார்த்திங்கன்னா மரபினத்துலேருந்து கலப்பினத்தை ஏற்படுத்தி அந்த கலப்பினத்துலேருந்து அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற பறவைகளுடைய அணுக்கள் அதெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அது மூலிமா உருவாக்கப்பட்ட கோழிகள் தான் இந்த மாதிரி கோழிகள். இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். இப்போது இந்த ஒரு 4 வெரைட்டி பார்க்கலாம். அதாவது கிரிராஜா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 8 மாதம் வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,600 1,700 வரைக்கும் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவல் கோழி அப்படின்னு எடுத்திங்கன்னா சராசரியான எடையை பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோலேருந்து 4.5 கிலோ வரைக்கும் வருங்க. சேவல்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்குமே வரும். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வனராஜா, கிராமப்பிரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டைக்காக உருவாக்கப்பட்ட கோழிகள். இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா சராசரியாக பார்த்திங்கன்னா இப்போது வனராஜா எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 160லேருந்து 150 முட்டை வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிராஜா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிராமப்பிரியா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 240 முட்டை வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா வெறும் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்ல வரல.
இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் நாங்கள் வளர்த்திருக்கிறோம். அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டத்தில் இல்லை, நாங்கள் 2 பக்கம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்து வளர்த்தணும். அதாவது 200 குஞ்சுகள் பார்த்திங்கன்னா கிராமப்பிரியா தனியாகவும் கிரிராஜா தனியாக எடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வளர்த்தணும். ஸோ அதனோட ரிசல்ட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இதனோட க்ரோத் வைஸ் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புறக்கடை முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது புறக்கடை முறை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன இடம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எண்ணிக்கையில் வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பார்த்திங்கன்னா புறக்கடை முறை. இது எதனால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ரெவல்யூஷனால் தான். அதாவது மீட்டுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா இடமும் இல்லை. அப்படிங்கும்போது அதை ஒரு செட்டு போட்டு அதுக்குள்ளே வளர்த்தணும், ஆனால் அதிக எண்ணிக்கையில் வளர்த்தணும் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி அது எப்படி வளர்த்தணும் ஒரு வழிமுறை கொடுத்துருக்காங்க. அந்த வழிமுறை அதில் வளர்த்தப்பட்ட கோழிகள் தான் இதுக்கு எல்லாமே. கிட்டத்தட்ட பிராய்லர் கோழிகளும் அதுக்கு பிராய்லர் கோழிகளும் நம்ம இதை கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதனோட மரபினம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு தென்னை மரம்னு எடுத்துட்டிங்கன்னா நாட்டு தென்னை மரம் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் ஒரு சில தென்னை மரம் இருக்கும். ஸோ அதனோட தன்மையை எடுத்துகிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் மரபணம் மாற்றி இப்போ குட்டை மரங்கள்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ் மரம் சொல்லுவாங்க. அப்புறம் சீக்கிரமாக வளர்ந்துடும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துல வளரும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கப்பட்ட கோழி தான் இந்த கோழிகள் எல்லாமே. இந்த கோழிகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புறக்கடை முறையில் வளர்த்துறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 வெரைட்டி, இது போகவும் வெரைட்டி இருக்குது. அதாவது சொனாலி கோழிகள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நத்தம் 1, நத்தம் 4 அப்படிங்கிற வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா சிறுவடைகளே இருக்குது. அதாவது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்கனாலும் தமிழ்நாடுவே 4ஆக பிரிக்கலாம். ஒன்று மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், தென் மாவட்டங்கள், அப்படி அந்த மாதிரி பிரிக்கலாம். பார்த்திங்களா, அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலம் சார்ந்து அந்தந்த பருவநிலை சார்ந்து பார்த்திங்கன்னா கோழிகள் இருக்குது. நான் பெருமையாக போகிற நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேற்கு மண்டலம். ஸோ இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா வெப்பம் சராசரியாக தான் இருக்கும், குளிரும் சராசரியாக இருக்கும், மழையும் சராசரியாக தான் இருக்கும். அதனால் இங்கே வளர கோழிகளோட எடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தோராயமாக பார்த்திங்கன்னா 2.5 கிலோக்கு மேலே தான் வரும். நம்ம அப்படி வளர்த்தனா மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமாகவும் இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட கோழிகள் பார்த்திங்கன்னா இந்த கோழிகள், அதாவது வனராஜா, கிரிராஜா, கிராமப்பிரியா, அசில் கிராஸு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வனராஜா, கிரிராஜா, அசில் கிராஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கோழிகள் தான். இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த வனராஜாவும் கிராமப்பிரியா மட்டும் பார்த்திங்கன்னா முட்டைக்காக பயன்படுத்தப்படுது. சராசரியாக ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 160-160லேருந்து 240 முட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு விடும். ஸோ நீங்கள் முட்டை உங்கள் ஏரியாவில் அதிகமாக ஒரு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் முட்டையை தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் அடப்படுக்காது. நீங்கள் இதுகளை அடப்படுக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ்ங்கிறது தனி, நம்ம தனியாக தான் பண்ணணும். அதுவும் மிஷின் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் அப்படி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா புறக்கடையில் வளர்த்தும் போது ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து வளர்த்துறது சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன இடம் இருக்குது, ஒரு 10 சென்ட் இருக்குது, ஒரு ஒர்க்குக்கு போய்ட்டு வந்துருக்கோம், சரி கோழி வளர்த்தணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 10, அதாவது 10 சென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 20க்கு 10 அந்த மாதிரி செட்டு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு. 200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கோழிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தான் போதும். அப்படின்னா நீங்கள் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 கோழி குஞ்சுகள் தாராளமாக வாங்கலாம். இந்த 200 கோழி குஞ்சுகளை அந்த 10 சென்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 சென்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட 5 சென்ட் கூட வராது. எனக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு போட்டு முடிச்சிட்டிங்கனாலும் பேலன்ஸ் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா அது மேய்ச்சருக்கு பகல் நேரங்களில் அது வெளியே வரக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு 10 சென்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு 200 கோழிகள் வளர்த்தலாம். அதில் நீங்கள் இதில் எது வேணால் வளர்த்தலாம். நீங்கள் முட்டைக்காகவும் வளர்த்திக்கலாம், கறிக்காகவும் வளர்த்திக்கலாம். இந்த அசில் கிராஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அசிலை விட்டுருங்க. ஏன்னா அசில் பொறுத்தளவுக்கு அது தனி வெரைட்டி, அதில் இது எதுக்குமே சேராது. அது நம்ம பின்னாடி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த புறக்கடை முறையில் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக ஒரு 10 சென்ட்லேருந்து கூட நம்ம தாராளமாக வளர்த்தலாம். ஒரு சிலருங்க பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் மொட்டை மாடியில் வச்சு கூட வளர்த்துறாங்க. அது எல்லாமே உண்மையாகவே பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் என்னை பொறுத்தளவுக்கு. நகர்ப்புறங்களில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கான டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. வெளிப்படையாக சொல்லப்போனால் இப்போது நாங்கள் உடுமலைப்பேட்டை போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஃபார்முக்கு போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அவர்
அங்கே இருக்கிற ஒரு வெரைட்டி சொன்னார். அந்த வெரைட்டி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 12 வாரங்கள் டு 15 வாரங்கள், இந்த வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160லேருந்து 1,800 வரைக்கும் அதோட இடம் வந்துடும். ஆனால் அது வால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டை வாலாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கோழி ஒரு நல்லா உயரமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அது சரியான ஃபேமஸாக இருக்குது. அவர் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 கோழி இருக்கிற மாதிரி 2 பண்ணை போட்டிருந்தார். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோழி வர மாதிரி ஒரு பண்ணை போட்டிருந்தார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதனோட விலைகள்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கரியாவே 320 தான் கொடுத்தாரு சொல்லி சொன்னார். அதாவது நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குங்க. அதனால் அந்த 320 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே ஜாஸ்தியான விலை தான் தம்பி. இதை நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் கூட பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் அதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கோழிகளை பார்த்தீங்கன்னா விரும்புவாங்க. இங்கே இருக்கிற கோழிகள் பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் கிட்டத்தட்ட நாட்டுக்கோழிக்கும் அந்த கோழிகளுக்குமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கவே இருக்காது. ரொம்ப மைன்யூட்டாக கண்டுபிடிக்கிறதுனால மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது நாட்டுக்கோழி கிடையாது, நாட்டுக்கோழி கிராஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த இப்போ அந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் விற்கிற நாட்டுக்கோழிகள், அதாவது பண்ணை கோழிகள் பார்த்திங்கன்னா இதனோட விலைங்கிறதே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நாட்டுக்கோழிக்கு என்ன ஒரு விலை இருக்கோ அந்த விலையை இவங்க விற்பாங்க. பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு முரண் இருக்காது இதில். ஆனால் அது உண்மையாக சொல்லப்போனால் அது தூய நாட்டுக்கோழி கிடையாது. அதுவும் ஒரு சின்ன கலப்பினம் தான். இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த அவசரம் அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு அதை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா அதில் இதை நீங்கள் வாங்கக்கூடாது நான் சொல்ல வரல. ஒரு கோழிகள் பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெரிய அசில் கோழிகள் எதனால் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக். வெளிப்படையாக சொல்லப்போனால் அந்த அசில் இனத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது முழுமையாக பார்க்கலாம், அந்த டாப்பிக்கில் முழுமையாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா. அதாவது இந்தியா அளவில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழிகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் இருக்கிற நாட்டுக்கோழிகள், தென் மாவட்டங்களில் இருக்கிறது, அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன மாதிரி கோழிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். அதை நம்ம ஒரு சின்ன ஷார்ட்டாக பார்த்துட்டா இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான இனங்கள் இருக்குது. அதில் சுருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. அந்த 10 வெரைட்டிலேருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு 4-5 வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்ன வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா அசில் கிராஸு, அது போக பார்த்திங்கன்னா கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா இருக்குது, நத்தம் 1, நத்தம் 4 இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் கோழின்னு இருக்குது. இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா கறிக்கும் வரும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டைக்காகவும் இது பண்ணுவாங்க. இதெல்லாமே புறக்கடை முறையை சொல்கிறேன். அந்த முறையில் பார்த்திங்கன்னா சின்ன இடத்துல அதிகமான ஒரு எண்ணிக்கையில் குறுகிய காலத்தில் வளர்த்து வைக்கிறதுக்கான கோழிகள் தான் இந்த அசிலை தவிர மற்ற எல்லாமே. ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம அசிலை பற்றி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா நம்ம தீவன மேலாண்மையை பற்றி பார்க்கலாம். இந்த 2 டாப்பிக்கில் ஏதோ ஒரு டாப்பிக்கை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்ல வரேன். என்னோடய கோழி வளர்ப்பில் எனக்கு இருக்கிற அனுபவத்தை தான் பற்றி சொல்ல வரேன். மற்றவங்க சொன்னதை வச்சுட்டு நான் எதுவுமே சொல்லலை. இதில் தவறுல இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது எல்லாமே இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் மூலிமா பார்த்திங்கன்னா நடத்தப்பட்ட ஒரு ட்ரைனிங் இதில் போய் நான் அட்டன் பண்ணிவிட்டு அது மூலிமா எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இப்போ சொன்ன இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2018 வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா அவங்ககிட்டே ஒரு டேட்டாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது டேட்டாஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஆகலை. 2018 அப்படி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 வருஷம் கேப் இருக்குது. இந்த 6 வருஷ கேப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கும் கண்டிப்பாக. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்களுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். வெளிப்படையாக சொல்ல போனால் மறுபடியும் நான் கிளாஸுக்கு, ஏன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு இருக்கா 6 மாதத்துக்கு இருக்கா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அதை பற்றி விஷயங்கள் தெரியும். நான் கொஞ்சம் இந்த பண்ணைகள் ஆரம்பிக்கிற அந்த இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி அந்த வகுப்புக்கு போக முடியலனால வர்ற மாதம் பார்த்திங்கன்னா அநேகமாக அந்த வகுப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் ஒரு வாரத்தை பார்த்திங்கன்னா அங்கே உறுதி பண்ணிவிட்டு ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே அட்டன் பண்ணிட்டு கூட இப்போ இருக்கிற அப்டேட்டட் உங்களுக்கு விஷயத்தை பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி.